அனுரகுமாரா என்கின்ற இந்த புதிய சூறாவளி அல்லது ஒரு புதிய இந்த சுனாமியினுடைய அலைக்குள் தமிழ் தமிழ் இளையவர்கள் அடிபட்டு போகிறார்கள். இந்தியாவினுடைய வெளித்துறை அமைச்சருடைய இலங்கைக்கான பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று நாங்கள் சொல்வதா அல்லது இந்திய தரப்பினர் சொல்வதா என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்திய தரப்புக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இலங்கை தீவினுடைய அரசியல் அதிகாரம் இன்று இடதுசாரிகளுடைய கையிலே போய்விட்டது என்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். வெளியுறவு அமைச்சருடைய பயணம் என்பது எந்த முக்கியத்துவத்தையும் இங்கே கொடுக்க போவதில்லை. வேணுமென்றால் இந்தியா கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். சீனாவுடைய முக்கிய ஒப்பந்தங்கள் நிகழும். அவர் முக்கிய ஒப்பந்தங்கள் நிகழும் போது இந்த அதாவது பாரம்பரியமான இந்த போதல் வருதல் கைலாக கொடுத்தல் கட்டி அணைத்தல் என்ற இந்த விடயங்கள் தேவையற்றவை. இடதுசாரி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்காவும் ஒரு வலதுசாரி தான், ஒரு முதலாளித்துவவாதி தான், முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். அவ்வாறு அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சர்வதேச நாணய நிதியங்களுடைய கட்டுப்பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இலங்கையை அவர் தொடர்ந்து ஓட்டிச் செல்ல முடியாது. இலங்கை அவ்வளவு தூரம் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கொண்டிருக்கிற நாடு. ஆகவே அவர் தங்களுடைய நலன் சார்ந்து இந்தியாவை புறந்தள்ளுவார்கள். இந்தியாவை அவ்வப்போது அரவணைப்பார்கள், ஆனால் புறந்தள்ளுவார்கள். தங்களுடைய நோக்கம் முழுமையாக அவர்கள் சீனா பக்கமே இருப்பார்கள். இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஏறத்தாழ ஒரு 3-2 கடற்பரப்புக்குள் ஈழத்தமிழுடைய செல்வாக்கும் வாழ்விடமும் இருக்கிறது என்ற அடிப்படையில இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை தான் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையின் புதிய ஆட்சியாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஜயத்தினை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை நோக்கி பயணித்திருக்கின்றார். இந்த செய்தியையும் அவருடைய உடனடி விஜயத்தையும் அவருடைய விஜயத்துக்கு முன்னர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் சார்பில் சந்திக்கப்பட்டிருந்தது. அதில் பல்வேறுபட்ட விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது இருக்கக்கூடிய இந்த பயணத்தையும் இலங்கையின் ஆட்சி மாற்றமும் பூகோள அரசியலில் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இங்கே நிச்சயமாக இந்த அதாவது இந்தியாவினுடைய வெளித்துறை அமைச்சருடைய இலங்கைக்கான பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று நாங்கள் சொல்வதா அல்லது இந்திய தரப்பினர் சொல்வதா என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்திய தரப்புக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இலங்கை தீவினுடைய அரசியல் அதிகாரம் இன்று இடதுசாரிகளுடைய கையிலே போய்விட்டது என்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் எம்மை பொறுத்தளவில் ஒரு நீண்ட அரசியல் வரலாற்றை உற்று நோக்கியவன் என்ற அடிப்படையில இந்த இந்திய வெளியுறவு அமைச்சருடைய பயணம் என்பது எந்த முக்கியத்துவத்தையும் இங்கே கொடுக்க போவதில்லை. வேணுமென்றால் இந்தியா கற்பனை செய்து கொண்டிருக்கலாம், நாங்கள் அவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முதல் வந்து பேசிவிட்டு போனோம் என்று. அப்படி இல்லை. இங்கே அவர்கள் என்னதான் கற்பித்தாலும் இங்கே களத்திலே அதாவது இலங்கையினுடைய அரசியல் எல்லைக்குள் இந்தியாவினுடைய எந்த ஒரு அரசியல் முஸ்திப்பும் அல்லது எந்த ஒரு அழுத்தங்களும் செல்லுபடியற்றது என்பதை மிக விரைவில் இவர்கள் உணர்வார்கள். இங்கே அதாவது இந்த பூகோள அரசியலில் இந்தியாவுடைய செல்வாக்கு பெரிய அளவிலே இல்லை. இந்தியா ஒரு பூகோள அரசியல் செல்வாக்கை அடைவதற்கான ஒரு முயற்சியை செய்கிறதே தவிர இந்தியாவை பொறுத்தளவில் அது ஒரு புவிசார் அரசியலையே இப்போது அது கவனம் செலுத்த முற்படுகிறது. ஆனாலும் இந்த புவிசார் அரசியலில் இந்தியாவை சுற்றியுள்ள எந்த ஒரு நாட்டையும் இந்த நிமிடம் வரை இந்தியா தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடாக தனக்கு ஆதரவான நாடாக வைத்திருக்கவில்லை. அனைவரும் அவர்கள் அதாவது இந்தியாவுடைய எதிரி நாடுகளுடன் மிக நெருக்கமான உறவை பூண்டிருக்கிறார்கள் அல்லது மேற்குலகத்துடன் நெருக்கமான உறவை பூண்டிருக்கிறார்கள். ஒப்பீட்டு ரீதியில் இந்தியாவுடைய நட்பை விட அவர்களுக்கு அடுத்த தரப்பினுடைய நட்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதையே நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஆகவே இந்தியா பல முயற்சிகளை செய்யும். ஆனாலும் இந்தியாவுடைய அதாவது அரசியலில் இந்தியாவுடைய தொடர்ந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் இந்திய வெளியுறவுத்துறை சார்ந்து அவர்கள் ஒரு காத்திரமான பங்கை இதுவரை வகிக்கவில்லை. அதாவது இந்திரா பார்த்த சாரதி அணியினர்
மேற்கொண்ட அரசியல் முன்னெடுப்புகளும் புவிசார் அரசியல் முன்னெடுப்புகளையும் விட அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் யாரும் இந்த நடவடிக்கையும் இவர்கள் செய்யவில்லை, எந்த அடைவையும் செய்யவில்லை. இவர்கள் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இருக்கின்ற இன்று உலகினுடைய முதலாவது பெரிய குடித்தொகை கொன்ற நாடு இந்தியா என்றும் இரண்டாவது சீனா என்றும் இருக்கின்ற இன்றைய இந்த நிமிடத்தில் இந்தியா தான் எடுக்கக்கூடிய வகிபாகத்தை அது வகிக்கவில்லை என்பதுதான் இங்க முக்கியமானது. அப்ப பூகோள அரசியலில் அது செல்வாக்கை செலுத்தவில்லை. ஆனால் சீனாவை பொறுத்தவரை அது பெரிய செல்வாக்கை செலுத்துகிறது. அதாவது இன்றைய உலகினுடைய ஆதிக்க ஒழுங்கு, அதாவது வேர்ல்டு ஓர்டரை நிர்ணயிக்கின்ற அமெரிக்காவுக்கு நிகராக அது எழுந்து வந்து நிற்கிறது. ஆனால் அந்த அளவில் இந்தியா இல்லை. அமெரிக்காவை சார்ந்து இந்தியா தன்னுடைய பூகோள அரசியலை அது உலகம் தழுவிய அரசியல், பூகோள அரசியல் என்பது உலகம் தழுவிய அரசியலை அது அமெரிக்கா சார்ந்துதான் இதையும் பெற்றுக்கொள்கிறது. ஆனால் சீனா படியில் அது நேரடியாக பெற்றுக்கொள்கிறது. அது வீட்டு அதிகாரம் உள்ள நாடு என்ற அடிப்படையிலும் அவ்வாறு இருக்கிறது. இந்தியா ஒரு பூகோள அரசியல் செல்வாக்கு செலுத்த வேண்டுமா இருந்தால் அது, அதாவது ஐநாவிலே அது ஒரு வீட்டு அதிகாரம் கொண்ட நாடாக மாற வேண்டும். அது வரைக்கும் அது அதிகாரம் செலுத்த முடியாது. அது இன்னொரு நாட்டை, அதாவது ரஷ்யாவை சார்ந்தோ அல்லது அமெரிக்காவை சார்ந்தோ அது தன்னுடைய பூகோள நலன்களை அடைந்து கொள்ளும். ஆனா புவிசார் அரசியல், அதாவது புவிசார் அரசியல் என்பது இந்த பிராந்திய அரசியல், அதாவது இந்து சமுத்திரமும் இந்து சமுத்திர சூழலும் உள்ள பிராந்தியத்தை தான் நாங்கள் அந்த பிராந்திய அரசியல் என்றோ சொல்றோம். அப்ப இந்த இந்து சமுத்திர நாடுகள் 46 நாடுகள் இன்று உலகிலே இருக்கின்றன. இந்த 46 நாடுகளில் 37 நாடுகள் இந்து சமுத்திர கரையை அண்டிய நாடுகளும் ஏனையவை இந்து சமுத்திரத்தை அண்டி பிழைக்கிற நாடுகளாக இருப்பதனால் இந்த 47 நாடுகளிலும் இந்தியா செல்வாக்கு எங்கே செலுத்துகின்றால் இது எங்கேயுமே இல்லை. ஆக இந்து சமுத்திரத்திலே ஒரு செசல் தீவிலே தான் அது ஒரு செல்வாக்கு செலுத்துகிறது. அங்கே ஒரு துறைமுக கட்டுமானத்தை செய்கிறது. அதை விட வேறு எங்கும் அது ஒரு வெற்றிகரமான. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்தியா ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு பிராந்திய வல்லரசு என்று கூறிக்கொள்ளுகின்ற நிலையிலோ ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு ஆளுமை மிக்க அரசியலை இழந்து விட்டது என்று பொருள் கூடும். நிச்சயமாக அது இந்திரா காந்திக்கு பிறகு அது இழந்து விட்டது என்றால், இப்போ அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் அனைவரும் இந்த அனைத்து நாடுகளையும் அனுசரித்து விட்டு கொடுக்கின்ற போக்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அந்த போக்கு இன்றும் இருக்கிறது. கடந்த காலத்தில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது அவர் இந்திரா காந்திக்கு நிகரான ஒரு தலைவராக வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் இந்த 2வது தடவையும் வந்து அவர் மிக அமைதியாக சாதுவாக அவர் தன்னுடைய அரசியலை நகர்த்தி செல்கிறார். ஆகவே அவருடைய காலத்திலும் அவர் ஒரு திடகாத்திரமான ஒரு முடிவை அவர் எடுக்கவில்லை. அதாவது இந்தியாவுடைய அரசியல் ஆதிக்கத்தை அல்லது அதனுடைய வகிபாகத்தை இந்த பிராந்தியத்தில் அது வகிக்கவில்லை. ஆகவே அவர்கள் இந்த இந்தியாவுடைய கொள்கை வகுப்பில் உள்ள அந்த மென்போக்கு வந்து பேச்சுகளிலே வன்போக்கு போல தோன்றும். ஆனால் அவர்கள் ஒரு மென்போக்கை கடைபிடிக்கிறார்கள், முதலாவது. 2வது அவர்களுடைய, அதாவது இந்தியாவுடைய அரசியலில் இந்து தத்துவ பிலோசபி என்ன செய்கிறது, அதாவது இந்து தத்துவத்தினுடைய அடிப்படைக்குள்ள அவர்கள் பார்க்கிற போது என்ன நடக்கிறது, இந்த கடல் கடப்பது என்பது இந்து தத்துவத்துக்கு தவறானது அல்லது குற்றமாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த பிலோசபியிலிருந்து அவர்கள் விடுபடவில்லை. இந்த ஓஷன் தியரி, அதாவது கடற்கொள்கையை அல்லது சமுத்திர கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இன்று வரை சமுத்திர பாதுகாப்பிற்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது ஏனைய வல்லமை வாய்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இவர்கள் அதை செய்யவில்லை. இப்போதுதான் அவர்கள் விமானம் தாங்கி கப்பல்களை விஸ்தரிப்பதிலும் இந்த இந்து சமுத்திரத்திலே தங்களுடைய கடற்படையை உலாவ விடுவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறார்கள். அது இன்று இருக்கிற நிலைமைக்கு போதாமை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவுடைய சனத்தொகை, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, அதனுடைய உலகளாவிய பார்வைக்கு அது சிறிதாக, அது மலைக்கும் அடுவுக்குமாகத்தான் இருக்கிறது. இலங்கையின் சவால் மிக்க ஒரு பகுதியாக கடந்த காலங்களில் காணப்பட்டது கடற்பகுதி. நீங்களும் கூறியிருப்பீர்கள், கௌதாரி முனை கடற்பகுதியினுடைய முக்கியத்துவம் பற்றியெல்லாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றீர்கள். அதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களையும் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் பூகோள அரசியல் ரீதியாக. அப்படி இருக்கின்ற போது இன்று வடக்கில் இருக்கக்கூடிய கணிசமான கடற்பகுதிகளை இலக்கு வைத்து சீன அரசு கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்த போது தடுத்து நிறுத்தப்பட்டன. சில திட்டங்கள் கைகூடவில்லை. குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் இருக்கக்கூடிய தீவகத்தை அண்டிய பகுதிகளை அதனை மீண்டும் இந்தியா கைப்பற்றியிருந்தது. இப்போது ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட அல்லது கடந்த காலங்களில் எதிர்பார்க்கப்பட்ட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வடக்கின் மிக முக்கிய கடற்பகுதிகளை சீனா தன்வசப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால்
இப்போது புதிதாக வந்திருக்கின்ற ஜனாதிபதி அதாவது இந்தியாவுக்குத்தான் செல்ல போகிறார். ஏனென்றால் அவர் இந்தியாவுக்கான பயணம் என்பது இந்தியாவை தயார்படுத்துவதற்கு. அப்ப இந்தியாவை தயார்படுத்துவது என்பது முதலாவது போய் அவர்கள் இனிப்பாக பேசிவிட்டு வந்து விடுவார்கள். அதாவது இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் மிக கைதேர்ந்தவர்கள், அவர்கள் இனிமையாக பேசிவிட்டு வந்து விடுவார்கள். ஆகவே இந்திய தரப்பினர் இவர்கள் தங்களுடன் நிற்கிறார்கள் என்ற நம்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள். ஆனாலும் அவருடைய இரண்டாவது பயணம் சீனா நோக்கி இருக்கும், அல்லது சீனாவுடைய முக்கிய ஒப்பந்தங்கள் நிகழும். அவர் முக்கிய ஒப்பந்தங்கள் நிகழும் போது இந்த அதாவது பாரம்பரியமான இந்த போதல், வருதல், கைலாகு கொடுத்தல், கட்டி அணைத்தல் என்ற இந்த விடயங்கள் தேவையற்றவைகள். அரசியலிலே காரியமாக வேண்டும். அந்த காரியம் நடந்தால் அவர்களுக்கு சரி. இந்தியாவை பொறுத்தளவு முதல் செல்வது என்பது சிக்கல் அல்ல, செய்யப்படுகின்ற காரியம் தான் முக்கியம். நிச்சயமாக. அதாவது செய்யப்படுகின்ற காரியம் என்னவென்றால் இவர்கள் இங்கே தலையை காட்டிவிட்டு அங்கே வாளை காட்டுவார்கள். இது இயல்பான விஷயம். அதாவது இலங்கை அரசியல்வாதிகள விஷயத்துல. அப்ப இந்தியாவுக்கு இவர் போகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியாவுடைய ஆதரவாளர் கிடையாது. அவர் தன்னுடைய இலக்கை திசை மாற்றி கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் சீனா பக்கமே எப்போதும் நிற்பார்கள். இதுல நாங்கள் சீனா பக்கம் இந்தியா நிற்பது, அதாவது இலங்கை நிற்கிறது என்று பல தடவை சொன்னாலும் பலருக்கு அது வியப்பாக இருக்கும். என்ன, இவர்கள் இந்தியாவுடன் தானே கதைக்கிறார்கள். நாங்கள் பலவாறு கதைக்கலாம், ஆனால் எங்களோட டீல் வெளியாலே இருக்கும். அப்ப அது கண்ணுக்கு புறப்படாத விஷயம். அதாவது எதிரியை திணறடிப்பது அல்லது அவர்களை திசை மாற்றுவது, மடைமாற்றுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் இன்னொன்றை செய்வார்கள். ஏனென்றால் இந்தியாவோடு கூட்டி சேர்ந்து கொண்டு இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலேதான் அம்பாந்தோட்டை 99 வருஷ குத்தகைக்கு கையெழுத்திடப்பட்டது. அதாவது மேற்குலகமும் இந்தியாவும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதில் முனைப்பாக நின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற சூழலிலே தான் அதுவும் நிகழ்ந்தது. அப்ப நாங்கள் பார்க்க வேண்டும், இங்கேயும் அதுதான் நடக்கும். அதாவது இப்போது கூட ஒரு 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 தேசிய அலை, அதாவது ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு புதிய தலைமுறையை கொண்டு வருகின்ற ஒரு தேசிய அலை இலங்கையிலே நிலவ தொடங்கிவிட்டது. இந்த அலைகளுக்குள் இவர்கள் இந்த அலையை பார்த்து நம்புகிறார்கள். ஆனால் இந்த அலைகள் எவ்வாறு ஏற்பட்டாலும் அதனுடைய அடித்தளம், அதனுடைய பிலோசபி என்னவாக இருக்கும் என்றால் இந்திய எதிர்ப்புவாதமாகத்தான் இருக்கும். இந்திய எதிர்ப்புவாதமாக இருக்கும், தமிழின எதிர்ப்புவாதமாக இருக்கும். அந்த அடித்தளத்தில் இருந்துதான் இலங்கையினுடைய அரசியல் தொடர்ந்து பயணிக்கும். இங்கே ஊழலுக்கு எதிரானது என்று சொல்வது தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை. அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய பேச்சுக்கள் எங்கேயுமே இனப்பிரச்சனை என்ற ஒன்று இருப்பதாகவே சொல்லப்படவில்லை. அது கோத்தபாயா சொன்னார், இனப்பிரச்சனை ஒன்று இல்லை, பொருளாதார பிரச்சனை என்றுதான் சொன்னார். அதுதான் இவரும் சொல்றார். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை. ஆட்கள் மாறி இருக்கின்றன, இளமையான ஆள் வந்திருக்கிறார், கவர்ச்சிகரமாக வந்திருக்கிறார், அவ்வளவுதான். இங்கே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது இவர்கள் இடதுசாரிகளாக இருந்தாலும் இன்றைய உலக ஒழுங்கில் இந்த முதலாளித்துவம், அதாவது வலதுசாரிகள் என்றுதான் முதலாளித்துவம் என்று சொல்ல விட வலதுசாரிகள் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். இந்த இடதுசாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்று இல்லை. இந்த உலகம் கடந்த 4500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்புக்குள்ளால் வளர்ந்திருக்கிறது. இந்த முறைமை தான் இருக்கிறது. இந்த முறைமையை மாற்ற முடியாது. அப்ப இந்த முறைமைக்குள் இன்று இந்த முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டுதான், முதலாளித்துவம் என்கின்ற இந்த தாராளவாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் இந்த இடதுசாரி கட்சிகள் பயணிக்கின்றன. இன்று இந்த சோசியலிச கட்சிகள் என்று சொல்லப்படுவை பேருக்குத்தான் இருக்கின்றன தவிர அனைத்தும் முதலாளித்துவமே இருக்கிறது. அப்ப இங்கே நாங்கள் முதலாளித்துவம் என்ற ஒன்று இல்லாம இருக்கின்ற போது இன்னொன்று அதுக்கு எதிரில் உள்ள ஒன்ற பெயரை சொல்ல, குறியீட்டு பெயரை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே இப்போது இடதுசாரி என்று சொல்லப்படுகின்ற அன்பகுமார திசாநாயக்காவும் ஒரு வலதுசாரி தான், ஒரு முதலாளித்துவவாதி தான், முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். அவ்வாறு அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது சர்வதேச நாணய நிதியங்களுடைய கட்டுப்பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இலங்கையை அவர் தொடர்ந்து ஓட்டிச் செல்ல முடியாது. இலங்கை அவ்வளவு தூரம் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கொண்டிருக்கிற நாடு. ஆகவே அவர் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் உலகளாவிய ஓட்டத்தில் இருக்கின்ற அனைத்தையும் உள்வாங்கித்தான் பயணிக்க வேண்டும். அவர் புதிதாக ஒன்றையும் இங்கே மாற்றிவிட முடியாது. வேண்டுமானால் ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த ஊழல் ஒழிப்பு, இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்தலாமே தவிர உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அனுர ஆட்சியில் இந்தியாவுக்கு குறிப்பாக ஒரு ஆபத்து இருக்கின்றதா அல்லது ஒரு பொருட்டாக கணக்கெடுக்காமல் தூக்கி எறியப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றதா? ஆபத்து என்பதை விட இலங்கையை பொறுத்தளவில் அவர்கள் ஆபத்தாக அதை நினைக்க மாட்டார்கள். தங்களுடைய நலன் சார்ந்து இந்தியாவை புறந்தள்ளுவார்கள்.
இந்தியாவை அவ்வப்போது அரவணைப்பார்கள், ஆனால் புறந்தள்ளுவார்கள். தங்களுடைய நோக்கம் முழுமையாக அவர்கள் சீனா பக்கமே இருப்பார்கள். அது ஏனென்றால் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு அது தேவையாக இருக்கிறது. இந்த சீனா பக்கம் நிற்பது என்பது ஈழத்தமிழர்கள் இந்த நிலத்தில், அதாவது தமிழர் தாயமான வடகிழக்கில் தொடர்ந்து நிலை பெறும் வரைக்கும் தான். வடகிழக்கில் தமிழர்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு இந்தியாவும் ஒன்றுதான், சீனாவும் ஒன்றுதான், ரெண்டு ஒன்றுதான். இப்ப அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவருடைய முதல் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஈழத்தமிழர் இருந்தால் இந்தியாவுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருக்கும் என்பதுதான். ஈழத்தமிழ் நிலத்தில் இருக்கும் வரை, அதாவது இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஏறத்தாழ ஒரு 3-2 கடற்பரப்புக்குள் ஈழத்தமிழுடைய செல்வாக்கும் வாழ்விடமும் இருக்கிறது என்ற அடிப்படையில இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை தான் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே ஈழத்தமிழர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஈழத்தமிழரும் என்ன செய்யணும் என்றால், நாங்களும் அழிந்து போவோம் என்று அவர்களுக்கு போட்டியாக நிற்கிறார்கள். அவர்கள் அழிந்து போவோம் என்று நீங்கள் நினையுங்கள், நாங்கள் அதற்கு முதலே அழிந்து போய்விடுவோம் என்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். என்றால் தமிழ் மக்கள் தொடர்ந்து அங்க அந்த நிலத்தில் அதனுடைய சனத்தொகை குறைந்து கொண்டே வருகிறது. இவ்வாறு குறைந்து வருகின்ற போது இந்தியாவினால் இலங்கை தீவை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. இரண்டாவது, இப்போது இருக்கிற நிலையில் அனுரகுமாரா என்கின்ற இந்த புதிய சூறாவளி அல்லது ஒரு புதிய இந்த சுனாமியினுடைய அலைக்குள் தமிழ் இளையவர்கள் அடிபட்டு போகிறார்கள். இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை கொண்டு நோக்கி செல்கின்றது. இளையவர்களுக்கு, அதாவது இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சரி, அதை அண்டிய ஒரு 25க்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள், இந்த தூய்மைத்துவவாதங்கள் எல்லாம் நன்றாக பிடிக்கும். அதுதான் அவர் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். 25 வயதுக்கு பிறகு இவற்றை அவன் பேசுவானா, இவற்றையெல்லாம் விரும்புவானாக இருந்தால் அவனை போல அடிமுட்டாள்கள் வேறு யாருமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த இளைஞர் அணி என்ன செய்யும் என்றால் அது அப்படித்தான் இருக்கும். அதுதான் அவருடைய உளவியல், அப்படித்தான் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த அனுரகுமார திசாநாயக்க வந்து விட்டார், அவர் இந்த ஊழல் ஒழிப்பை செய்வார், அதிகார துஷ்பிரயோகங்களை செய்வார், இளையவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பார் என்று. அப்ப இளையவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தால் நடுத்தர வயதினரும் முதியவர்களும் என்ன சும்மா என்ன லொலிபப் சூப்பாவோ என்ன? இல்ல, அப்படி இல்லை. இலங்கையின் அரசியல் அப்படி ஒருபோதும் நடக்காது. வயது முதிர்ந்து சாகுற வரைக்கும் அரசியல்ல இருக்கணும் என்ற அவர்களே, நீங்கள் அனுரகுமாரவை குறிப்பிடுகின்றீர்கள். அதனைத்தானே இப்போது திரு சுமந்திரனும் குறிப்பிடுகின்றார். அதாவது இளையவர்களை அழைக்க வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைத்தையும் இளையவர்களாக்க வேண்டும். மாற்றம் ஒன்று தென்னிலங்கையில் கூறப்பட்டு விட்டது, வடக்கு கிழக்கிலும் நாங்கள் மாற்றத்தை செய்வோம் என்று சுமந்திரனும் கூறுகின்றார். சுமந்திரன் கூறுவார், நானும் சொல்லலாம், நானும் இளைஞன் என்று சொல்லலாம், ஆனால் 50 வயதை தாண்டி விட்டது. அப்ப இந்த 50 வயதை தாண்டியவர்கள் இளைஞர்கள் என்று இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது 50 வயதை நெருங்கியவர்களை இளைஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்னொரு வேடிக்கையான விஷயம் இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள்ல. இந்த இளையவர்கள் இல்லை, இவர்கள் எல்லாம் நடுத்தர வயதினரும் முதிர்ச்சிக்கும் போகிறார்கள். அதாவது இலங்கையினுடைய அரசியலிலே, அதாவது அரசாங்க உத்தியோகத்திலே 55 வயதை நிர்ணயமாக வைத்திருந்தார்கள். இப்போது 60 வயது ஆக்கிறார்கள். 60 வயதுல அவர்கள் பெஞ்சன் எடுக்க வேண்டும், 60 வயதுல ஓய்வு வர வேண்டும். ஆனால் இப்போது 60 வயதுக்கு பிறகுதான் அரசியலுக்கு வந்து இளைஞர்கள் வருகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் வருவது என்பது அது நடைமுறையில் வர வேண்டும். அது 25 வயதுக்கும் 50 வயதுக்கும் அவர் கூறுகின்ற ஒரு விடயம், தென்னிலங்கையில் ஒரு மாற்றத்தை சொல்லிவிட்டார்கள், நாங்கள் வடக்கு கிழக்கிலும் மாற்றத்தை சொல்ல வேண்டும். ஆட்சியின் பங்காளர்களாவதா இல்லையா என்பதை நாங்கள் தேர்தலின் பின்னர் முடிவு செய்வோம் என்கின்றார். இவர்கள் ஆட்சியில் பங்கும் எடுக்க மாட்டார்கள், இளையவர்களையும் இணைக்க மாட்டார்கள். இதே போக்கிலேயே போய் தான் தோன்றித்தனமாக தாங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று இருந்து விட்டு போவார்கள். இதுதான் இந்த அரசியலில் உள்ள பிரச்சனை. தமிழ் மக்கள் இதிலே வெளிப்படைய வேண்டும். சில விடயங்கள் தமிழ் அரசியல் பரப்பிலே தீமை போல தோன்றும், அது நன்மைக்கான விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த நன்மைக்கான விஷயத்தை யாரும் பொருட்படுத்துவதில்லை, அதையும் உதறி தள்ளிவிடுவோம். நாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு அரசியலையும் முன்னெடுக்கவில்லை. அதாவது இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் எந்த ஒரு காத்திரமான அரசியல் முடிவுகளையும் எடுக்கவில்லை, அரசியல் முனைப்புகளை செய்யவில்லை, எந்த ஒரு தேசிய கட்டுமானங்களையும் செய்யவில்லை. அழிவில் விளிம்பில் இருந்த அந்த தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கட்டுமானத்தை தொடர்ந்து அளித்தவர்களாகவே இருக்கிறோம். நாங்கள் இதையும் செய்யவில்லை. மக்களுக்கு நம்பிக்கை ஈனத்தையே தொடர்ந்து கொடுத்திருக்கிறோம். ஆகவே மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாக இருந்தால், இளையவர்கள் வர வேண்டுமாக இருந்தால், பல முதியவர்கள் தாமாக முன்வந்து ஓய்வு பெற வேண்டும். இப்போது தமிழ் தரப்பில் குறிப்பிட்ட சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் ஓய்வு பெறுவதாக சொல்லிவிட்டார்கள். பெரிய விடயம், அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதே போல இப்போது இருப்பவர்களும் இந்த தேர்தலுடன் தாங்கள் ஓய்வு பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். புதியவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். நல்ல விடயம், அதை கையிலேந்த வேண்டும். அதை விடுத்து விட்டு இவர்கள் போகமாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் போகவே மாட்டார்கள்.
அவர்கள் முன்வந்து சொல்கின்ற போது ஓகே நீங்கள் போங்கோ நாங்கள் வருகிறோம் என்று இளைஞர்கள் முன்னோக்கி வர வேண்டும். அவ்வாறு வந்தால் தான் இந்த அரசியலை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். இல்லாவிட்டால் கொண்டு செல்ல முடியாது. இங்கே சுமந்திரன் அவர்கள் ஆட்சியிலே பங்கெடுக்கிறார், எந்த வகையான ஆட்சியில அவர் பங்கெடுக்க போகிறார் என்ற ஒரு விஷயம் இருக்குது. சும்மா இந்த பெருமட்டாக சொல்லக்கூடாது. இன்னதுதான் நாங்கள் செய்ய போறோம் என்று அவர்கள் சொல்லட்டும். இந்த தேர்தல் இல்லாத அவர்கள் நாங்கள் இந்த ஆட்சியிலே இத்தகைய பங்கை வைக்க போகிறோம் என்று அவர்கள் சொன்னால் தமிழ் மக்களுக்கு நன்றாக இருக்கும். தமிழ் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அது உதவி புரியும் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த அனுரா அலை என்பது தமிழ் மக்களை பொறுத்த அளவில் ஒரு மிக அபயகரமான அலையாகவே நான் பார்க்கிறேன். அனுரா திசாநாயக்கா திடீரென வந்து விட்டார் என்பது உண்மை. ஒரு பலவீனமான தலைவராக அவர் இருக்கிறார் என்பது உண்மை. அவர் தன்னை பலமான தலைவராக மாற்றுவதற்கான எல்லா வழிகளையும் செய்கிறார் என்பதும் உண்மை. அந்த அடிப்படையில தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் அங்கே போக பார்க்கிறார்கள். தமிழ் இளைஞர்கள் இப்போது இந்த தேசியம் என்பதை விட்டு அவர்கள் தனியே போவதற்கான முடிவைத்தான் பலர் எடுப்பதாக தோணுகிறது. அதை எவ்வாறு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நான் அண்மையிலே ஒரு இணையதளத்திலே ஒரு கார்ட்டூனை பார்த்தேன். ஒரு ஆமை தன்னுடைய அதாவது ஓட்டை கலட்டி விட்டு ஓட்டின் மேலே ஏறி இருக்கிறது. அதிலே கீழே எழுதப்பட்ட வசனம் என்ன சொல்றால், இது ஆமைக்கு சுதந்திரம் வேண்டும், அது ஓட்டை கலட்டி விட்டு தான் சுதந்திரமாக இருக்கிறதாக அது எண்ணுகிறது. ஆனால் அந்த ஆமை ஓட்டை கலட்டுவதனால் எதிர் விலங்குகளினால் அது கொல்லப்பட்டு இரையாகிவிடும் என்பது அதுக்கு தெரியாது. தன்னுடைய பாதுகாப்பை இழப்பது அதுக்கு தெரியாது. அத்தகைய அந்த ஆமையின் நிலைமையில தான் இன்று தமிழ் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், செல்ல பார்க்கிறார்கள். தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கவசம் இல்லாமல் தமிழ் அரசியலோ தமிழ் தலைமைகளோ சிங்கள தேசத்தினுடைய அரசியலில் பங்கெடுத்தால் அதுதான் நிகழும். அதாவது ஓநாயின் வாயில் அகப்பட்ட ஓடு கலட்டிய ஆமை போல அது விழுங்கப்பட்டு விடும், அல்லது கொல்லப்பட்டு விடும், உண்ணப்பட்டு விடும். இதை தமிழ் இளைஞர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அனுரா திசாநாயக்கா அங்கே தெற்கிலே அந்த மாற்றத்தை நடத்துகிறார் என்றால், நீங்களும் இங்கே ஒரு மாற்றத்தை நடத்துவதற்கு நீங்கள் இங்கே உழையுங்கள். அதாவது தமிழ் தேசியம் என்ற பரப்புக்குள் நின்று கொண்டு உழையுங்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போது பல வயது முதிர்ந்த இந்த தமிழ் மக்கள் மத்தியில இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற புலம்பெயர் குட்டி முதலாளிகளும் இந்த அனுரகுமாரா என்கின்ற இந்த இடதுசாரி வந்து விட்டார் என்று கொடிபிடிக்கிறார்கள். அவர்களுக்கும் இதுதான் நிலைமையாக இருக்கும். இந்தியா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக பாதுகாப்பு நலம் சார்ந்தும் இந்தியாவிடம் பல்வேறுபட்ட தயக்க நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தை அண்மித்தே இந்தியாவினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ நிலைகள் அத்தனையும் இருக்கின்றது. இப்போது இலங்கையில் ஒரு பலமான ஆட்சி மாற்றம், ஒரு ஆளுமை, அதாவது ஸ்திரத்தன்மையான ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சீனாவினுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் அல்லது சீனாவினுடைய கடந்த காலங்களை விட ஒரு மேலதிகமான தொழில்நுட்ப ரீதியான அவதானிப்புகள் இந்தியாவுக்குள் செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நிச்சயமாக. ஏனென்றால் அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த அந்த குறுங்காலத்திலே அவர் சொல்லிவிட்டார், அதாவது சீன கப்பல்கள் வந்து போவதற்கு எந்த தடையும் கிடையாது. இது இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு, இங்கே யாரும் வந்து போவதற்கு யாருக்கும் தடை கிடையாது என்று அவர் ஓப்பனாகவே அதை சொல்லிவிட்டார். ஆகவே அதே கருத்தையே இங்கே அனுரகுமாராவும் கொண்டிருப்பார். நிச்சயமாக அவருடைய வாயாலும் இந்த வார்த்தை விரைவில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வடகிழக்கு தமிழர்கள் இருக்கும் வரை, அல்லது வடகிழக்கு தமிழர்கள் இருக்கின்ற இந்த நிலப்பரப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான திருப்பிச் சீட்டாகவும் இந்த நாங்கள் இருக்கின்ற அந்த நில அமைவிடம் தான் இருக்கிறதே தவிர எங்களுடைய தொகை அல்ல. நாங்கள் மிக சிறிய தொகையினராக இருந்தாலும் நாங்கள் இருக்கின்ற அந்த அமைவிடம் எங்களுக்கு ஒரு காத்திரமான ஒரு பங்கை வகிக்கிறது. அந்த பங்கு ஈழத்தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, அது இந்தியாவுக்கும் சாதகமாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவுக்கு இந்த ஈழத்தமிழர்கள் நிச்சயமாக இந்த மண்ணில தேவை. அப்ப இந்த மண்ணில் மக்கள் இருந்தால்தான் அதாவது இந்தியாவுடைய எதிரி நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அது எந்த நாடாகவும் இருக்கலாம். இந்தியாவுக்கு இன்று சீனா எதிரி நாடாக இருக்கிறது. இதே போல ஒரு 30 வருடங்களுக்கு முன் பார்த்தால் அமெரிக்கா எதிரி நாடாக இருந்தது. இப்ப அமெரிக்கா கூட்டு நாடாக வந்துட்டு. அப்ப இந்த எதிரிகள் எப்போதும் மாறலாம். அரசியலிலே நண்பனும் எதிரியும் அடிக்கடி மாறக்கூடிய சூழல்கள் வரும். அவ்வாறுதான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மாற்றங்கள் வரும். ஆனாலும் இந்தியா யார் வந்தாலும் தன்னுடைய
பிடியை வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அது தன்னுடைய தென்னிந்திய கரைகளை அது பாதுகாக்க வேண்டிய சூழலுக்குள் வந்திருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய அயல் நாடுகள் எல்லாமே சீனாவினுடைய அதனுடைய அதாவது அனுசரணையான நாடுகளாக மாறிவிட்டதனால் அது இந்தியா திண்டாடுகிறது. இங்கே இந்தியாவுக்கு அதனுடைய வடக்கிலே இருக்கின்ற டேஞ்சர் சூன் எனப்படுகின்ற எல்லைகள் வெறும் 4550 மைல்கள் தான். ஆனால் அது இப்போது கடல் எல்லைகள் கிட்டத்தட்ட ஒரு 7000 மைல்கள் அது கடல் எல்லையை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கடல் எல்லையை பாதுகாப்பதற்கு அவர்கள் இப்போதுதான் சிந்தித்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஓஷன் தியரியை பற்றி இப்போதுதான் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது 76 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த பின்னர் இப்போதுதான் அந்த ஓஷன் தியரி, அதாவது இந்த கடலை பாதுகாப்பது என்ற அடிப்படையில இப்போதுதான் புதிய கட்டுமானங்கள் செய்யப்படுகின்றது. அதுவும் தென்னிந்திய கரைகளிலே அது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அதாவது இலங்கை சீனா நோக்கி போனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுப்பதற்கான தற்காலிக ஏற்பாடாக இருக்கலாமே தவிர அது ஒரு நிரந்தர ஏற்பாடாக இருக்க முடியாது. ஏனென்றால் எதிரியை தன்னுடைய வலயத்துக்குள் வர வைத்துக் கொண்டு வைத்திருக்க முடியாது. தன்னுடைய பாதுகாப்பு முன்னரங்க வலயத்திலிருந்து மிக தொலைவிலே வைத்திருக்க வேண்டும். இதுதான் இராணுவ கோட்பாடு. ஆகவே எதிரியை தொலை தூரத்தில் வைத்திருப்பதானால் இலங்கை தீவு இந்தியாவுடைய பாதுகாப்பு வலய எல்லைக்கு உள்ளே உள்ள நாடு. ஆகவே இலங்கைக்குள் யாரும் வரக்கூடாது. அந்த பவுண்டரி அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த பாதுகாப்பதற்கு அவர்கள் தென்னிந்திய கரைகளில் இருந்தால் மாத்திரம் போதாது, இலங்கை தீவுக்குள்ளும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பபஷோன் இருக்க வேண்டும் என்றுதான் இந்தியா கருதுகிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த நடைமுறைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அவ்வாறு அவர்கள் ஒரு நடைமுறைக்கு வருவதாக இருந்தால் தமிழ் மக்கள் அரசியலில், இலங்கை அரசியலே பலமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தமிழ் மக்கள் அரசியலை பலப்படுத்த வேண்டியது இந்தியாவுடைய தேவையாக இருக்குமே தவிர, ஈழத்தமிழர்களை தொடர்ந்து உடைத்து கொண்டிருந்தால் அது என்ன நடக்கும் என்றால், அதாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிர்பார்ப்புகளை இந்தியா எதையும் செய்யாமல் இருந்தால் ஈழத்தமிழர்களை எதிரிடம் சரணடைவார்கள். அதற்கு இப்போ ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இப்ப நாங்கள் சொல்லலாம். இந்த அனுராபக்கம் போவதையே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் எதிரி, அதாவது ஈழத்தமிழர்கள் இந்த தங்களுடைய பொது எதிரியான சிங்கள தேசத்துடன் அவர்கள் ஒன்றிணைந்து போய்விட்டால் அல்லது அவரிடம் சரணடைந்து விட்டால் இந்தியாவுக்கு இலங்கையிலே எதுவுமே இருக்க போவதில்லை. ஆகவே ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து இதை தக்க வைப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும். அண்டை நாட்டு பாதுகாப்பு, சர்வதேச உறவுகளை ஈழத்தமிழர்கள் ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்க வேண்டுமான இந்தியாவோடு சேர்ந்து வகுக்க வேண்டியுள்ளது. மேற்குலகத்திலே டயஸ்போரா பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய நிலையில் இன்று வளர்ந்து வருவதனால் இந்த மேற்குலகத்தையும் கையாள வேண்டிய நிலை இருக்கிறதா. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வெளியுறவு கொள்கையை இப்போதே வகுக்க வேண்டும். யாருடன் கூட்டிச் சேர்வது, யாருடன் ஒன்றித்து இருப்பது என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு தீர்மானித்தால் தான் இலங்கை அரசியலில் ஈழத்தமிழருக்கு ஒரு காத்திரமான பங்கு இருக்கும். அவ்வாறு ஈழத்தமிழர் பலமடைந்தால் இந்தியாவுக்கு இந்த இலங்கை தீவை கையாளுவதில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் அவர்கள் அவ்வாறு கைவிடுவார்களே ஆனால் இந்த எதிரிடம் சரணடைந்தால் இந்தியாவுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. இதை இந்தியா எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கிறது, அல்லது இந்தியாவுடைய கொள்கை வகுப்பாளர்கள் எவ்வளவு தூரம் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கருத்தை இப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்தியாவின் இராணுவ நிலைகளுக்கு இலங்கையினுடைய புதிய ஆட்சி அல்லது அனுரவின் வரவு என்பது ஏதோ ஒரு வகையில் ஆபத்து என்பதை தவிர்க்க முடியாது என்று. நிச்சயமாக இந்தியாவுக்கு அது ஒரு உள்ளுற பெரிய பயம் இருக்கிறது. அதாவது இவர் ஒரு இடதுசாரியாக இருக்கிறார். இந்தியாவிலேயே இடதுசாரிகளுடைய எழுச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்ப அண்டை நாடுகளில் ஏற்படுகின்ற நிலைமை அது இந்தியா நோக்கியும் அந்த அலை பெறவும், அந்த அலையை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். இந்தியாவில் உள்ள இடதுசாரிகளும் இதனால் எழுச்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டும். அதாவது அனுராவனுடைய எழுச்சி என்பது இடதுசாரிகளுக்கு, அதாவது இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற இடதுசாரிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டும், ஒரு நம்பிக்கை, ஒரு ஒளிக்கீட்டை இப்போது கொடுத்திருக்கிறது. இடதுசாரிகள் முன்னோக்கி வரலாம் என்று. ஆகவே இந்தியாவில் அந்த நிலைமை வந்தால் இந்த பாரம்பரிய ஆட்சியாளர்களுக்கு பெரிய இடைஞ்சல் ஏற்படும். அதாவது இந்தியாவுடைய இந்துத்துவவாதத்துக்குள்ளால் நாங்கள் பார்த்தாலும் இந்த இடதுசாரிகளை அவர்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள் என்றுதான் சொல்லலாம். ஆகவே இந்தியா இடதுசாரியத்துக்கு எதிராகவே எப்போதும் இருக்கும். அதாவது இப்போது கூட இந்தியாவில் உள்ள பல்தேசிய இனங்கள் அங்கும் சுதந்திரத்துக்காக அல்லது அவருடைய சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற நிறைய தேசிய இனங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த இடதுசாரிகளோட எழுச்சி அங்கே ஒரு மாற்றத்தை அல்லது அங்க ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்று இந்தியா பயப்படுகிறது. அது இன்னொரு வகை பயம். அதாவது
தன் உள்நாட்டு பிரச்சனைக்குள்ளேயே பயன்பெறும், அதாவது பிரச்சனை வரப்போகின்றது என்று அவர்கள் எண்ணுவார்கள், எண்ணவும் வேண்டும் தான், அது உண்மைதான். ஆகவே அவர்களுக்கு இரண்டு விதமாக உண்டு. பிராந்திய அரசியலிலே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும், அதே நேரம் உள்ளக அரசியலிலும் ஒரு நெருக்கடி வரும். ஆகவே இந்த இலங்கையில் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றம் என்பது இந்தியாவை பொறுத்தளவில் அது வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் உள்ளுற ஒரு பயத்தை தான் கொடுக்கும். அது அனைத்து வகையிலும் ஒரு பயத்தை தான் கொடுக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியல், குறிப்பாக பூகோள அரசியலில் இலங்கையின் ஆட்சி மாற்றம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கின்றது, எதிர்வரும் நாட்களில் இதனுடைய தாக்கங்கள் எப்படி பிரதிபலிக்கப் போகின்றன என்கின்ற மிக முக்கியமான குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தின் பிராந்திய அரசியல் தொடர்பிலும் பூகோள அரசியல் தொடர்பிலும் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.